வணக்கங்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசாபுக்தி பலங்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ 1 4ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கார். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ அது நிறைய இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு வீடு, ஸோ குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், மற்றபடி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 10லும் தாயார் சம்பந்தமான விஷயங்களும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் தாயாருடைய விஷயங்களும் கொஞ்சம் அம்மா வந்து வெளியூரோ வெளிநாடு இந்த மாதிரி பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்துருங்க. ஸோ வெளியூருக்காச்சும் போயிட்டு வருவாங்க. அது பிறகு பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள், ஸோ நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்னால் வந்து அப்பா சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் எமோட்டாக இருக்கிறதுக்கான ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா சூரியன் சனியுடைய இணைவு அந்த மாதிரி எமோஷன்ஸை கொடுக்கும். அது கொஞ்ச நாள் தான், அது சரியாயிடுங்க. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் உச்சமாக இருந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடுகள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அது பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். ஆனால் அதுக்கான ட்ராவல் நிறைய இருக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தவிர்க்க முடியாது. மற்றபடி திருமணம் சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். கணவன் மனைவி ஊரில் இருந்தாலும் வெளியூரில் அவங்க வந்து பிரயாணம் பண்ணி கணவன் வந்து மனைவி விட்டு கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும் பொழுது அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் எமோஷன்ஸ், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ல் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் எமோட்டாக இருக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி குரு வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கான ஸ்பெண்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காத ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது 6, 11 நம்ம வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து புதிய ஒப்பந்தங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே சிறப்பு தான். மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் கொடுக்கும். நிறைய பேருக்கு நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு, அந்த மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் போது மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 6, 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும். வேலை நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் சின்னதாக ஒரு பூசல்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம், அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருந்து அது வந்து இப்போது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சனி வந்து இப்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி அந்த 9ல் இருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆப்பின் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் எமோட்டாக இருப்பீங்க. ஐயோ என்னமோ ஏதாமோ ஒரு படபடப்பு, ஏதாவது மாற்றம் இருக்குமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா 1 4ஆம் அதிபதி 10ல் இருந்து அதுவும் அது இப்போ சனியுடைய சாரத்தில் இருக்கும். நிறைய பிரயாணங்கள், ஸோ தாயாரோடு வந்து ஒரு பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் வந்து நீங்களும் வந்து கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. தந்தை சார்ந்த சொத்துக்களுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களுக்கும் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க.
அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாகுது கேது தசாவது, கேது வந்து 4ல் இருக்காரு, அது சூரியனை சாதனம். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். தாய் தந்தையார் அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசா பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அது உதனுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாவது புதுசாக வாங்கலாம், பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னா இது மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துட்டாலே போதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பலிக்கும் பலிக்காது. ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும், ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது, ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம். ஸோ பரிகாரங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு பாதக ஸ்தானத்தும் ஒரு பாதகாதிபதியாகவோ ஒரு பாதக ஸ்தானத்துலேயோ வந்து அந்த பரிகார கிரகங்கள்ன்றது உதாரணமாக ஒரு 7 வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது. நம்பர் 1. 2வது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு. எந்த பரிகாரத்தையும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு 7ஆம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, அந்த 7ல் வந்து அஷ்டமாதிபதி இருக்காருன்னா அந்த 7க்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயுடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பலிக்காது. காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதை 8ஆம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒர்க்கே ஆகாது. அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபுருஷன் அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் வந்து பார்த்து அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிறது வந்து திதி சூனியங்கள். சில திதி சூனிய நாட்களில் இவங்களுக்கு திதி சூனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்களில் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து நம்ம ஏன் இது பலிக்காது, அப்போ நான் வந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் வர முடியாதுன்னு இல்லை, பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கர்மாங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சிலதுக்கு பரிகாரம் இல்லை. 70% விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது. ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை. ஸோ இறைவன்ட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம். ஸோ மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதோ மனதார வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த விஷயத்தில் தான் கிடைக்க முடியும். நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மெடிசன் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், அது சைடு எஃபெக்ட் கொடுக்கும்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது. அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன். ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சு நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சு எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதுன்னா பிரார்த்தனை தான் சொல்லுவேன். பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூடவே வந்து ஒருத்தன் வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணெதிர்க்க பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பரிகாரம் இருக்குது, சிம்பிளான நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் அந்த பரிகாரம் வேலை செய்யாது. திதிசூனியம் கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பலிக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் வந்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம். டெய்லி வந்து நான் தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து 3 வேளை சாப்பாடு 1 வேளை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.